வீரரத்னம் எம்ஏ, ஆன்மீகம், தெய்வீகம், சமூக ஆர்வலர், உலக சமூக ஆர்வலர். நான் சொல்வது என்னவென்றால், தமிழ்நாட்டில் உள்ளவர்களும் இந்தியா நாட்டில் உள்ளவர்களும் உலக நாட்டில் உள்ளவர்களும் தயவுசெய்து கேட்கவும். நான் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் செய்திருக்கிறேன். இனிமேல் ஒவ்வொன்றாக சொல்லுவேன். தமிழக சட்டமன்றத்தில் அது சட்டமன்றம். தெய்வ மன்றமோ கோயில் மன்றமோ கிடையாது. தெய்வ மன்றமோ கோயில் மன்றமோ கிடையாது. அது சட்டமன்றம். சட்ட ரீதியாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் சட்டப்படி விதிமுறைப்படி அங்கே ஆட்சி செய்ய வேண்டும். அங்கு சாமியார்கள், சோசியர்கள், மந்திரவாதிகள், தந்திரவாதிகள், கோயில் பூசாரிகள் அங்கு உள்ளே நுழையக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக செய்யக்கூடாது. சுதந்திரம் அடைஞ்ச காலம் முதல் இதுவரை அந்த மாதிரி யாரும் செய்யவில்லை. மக்களை வசியம் பண்ணவோ, மக்கள் வாயை கட்டவோ, மக்கள் பேச விடாமல் தடுக்கவோ, மக்கள் செயல்படாமல் பண்ணவோ, அதற்காக மந்திரவாதிகள், தந்திரவாதிகளை பயன்படுத்தி, வசிய வழியை பயன்படுத்தி செய்ய வாய்ப்புகள் ஏற்படுத்தி உள்ளீர்கள். அது செய்யக்கூடாது, தவறு. செய்யாது செய்தால் வையகம் கலங்கும், வையகம் கலங்கும், தமிழ்நாடு கலங்கும், இந்தியா நாடு கலங்கும், உலக நாடு கலங்கும். செய்யாது செய்தால் வையகம் கலங்கும், தமிழ்நாடு கலங்கும், இந்தியா நாடு கலங்கும், உலக நாடே கலங்கும். செய்யக்கூடாது, அது முறையில்லை. நம்ம சட்டமன்றத்தில் பைபிள் வசனம் வாசிக்கப்பட்டது, அதை செய்யக்கூடாது, தவறு. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு ஒரு மகிமையான இடம். ஆலயம், கிறிஸ்துவ ஆலயம், அன்னை ஆலயம், இயேசுநாதர் ஆலயம் இருக்கிறது. அது அங்கே போய் நீ செய்யுங்கள், வாருங்கள், பண்ணுங்கள். இது சட்டமன்றம், இது கோயில் மன்றம் கிடையாது. அதே போல் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது இந்து மதமாக இருக்கட்டும், அது இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், நமக்குன்னு தனியாக கோயில் குளம் வச்சுருக்கிறோம். நம்ம அங்கேயாவது பண்ணணும். சட்டமன்றத்தில் பூத்தக்கூடாது. இது ஒரு அன்பான வேண்டுகோள் தான் சொல்கிறேன். செய்யக்கூடாது. வெளியில் எவ்வளோ வேணாலும் ப்ரேயர் பண்ணலாம், வெளியில் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். வெளியில் சட்டமன்றத்துக்கு வைக்கக்கூடாது. சட்டமன்றத்தை விட்டு வெளியில் வந்து செய்யுங்க. அதுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன். தவறாக பயன்படுத்தக்கூடாது. நாடும் பிரளயமாகும். மீறி செஞ்சால் நாடு பிரளயமாகும். மக்களுக்கு கஷ்டமும் நஷ்டம் ஏற்படும். கடவுள், ஆண்டவர், தேவன் ஏற்க மாட்டார். கடவுள் ஏற்க மாட்டார், தேவன் ஏற்க மாட்டார், இறைவன் ஏற்க மாட்டார். ஏற்காத விஷயத்தை செய்யாத இடத்தில் செய்யக்கூடாது. அது சட்டமன்றம். கோயில் மன்றமோ தெய்வ மன்றமோ கிடையாது. இனிமேல் அந்த செயலை செய்ய வேண்டாம். இத்துடன் நிறுத்திக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எனக்கு எதிரில்லை, நான் உங்களுக்கு எதிரிகளில்லை. நன்றி நன்றி நன்றி. நூற்றுக்கணக்கான அதிசயங்கள் கடவுள் என சொல்லியிருக்கிறார், செய்திருக்கிறேன். இனிமேல் ஒன்றன் ஒன்றாக தினந்தோறும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறேன். அதை பாருங்கள், அதை கேளுங்கள், அதை செய்யுங்கள், அதன்படி நடங்கள். நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.